அனைவருக்கும் வணக்கம். 2023 இவன் என்ன போன வருஷம் ஃபர்னிச்சர் இப்போ எடுத்துனான்னு பார்க்குறீங்களா? இல்லைங்க, இது ஒரு சின்ன நினைவூட்டல். 2023 பாக்ஸ் ஆஃபீஸில் அடித்து உடச்சி சாதனை செய்த கலெக்ஷனில் சாதனை செய்த டாப் 5 திரைப்படங்கள் என்னன்னு பார்த்தலாமா? 5வது இடத்தில் இருப்பது துணிவு. தலை ரசிகர்களே கோவப்படாதீங்க, இது என்னுடைய முடிவு அல்ல. பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் வெளிவந்த தகவல். துணிவு 2023 பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் 5வது இடத்தில் உள்ளது. அதோட கலெக்ஷன் ரேஞ்ச் 190 கோடியிலிருந்து 250 கோடி வரை இருக்கலாம் என்று கணிக்கப்படுகிறது. இது நம்முடைய ஓடிடி பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் பண்ணுற அந்த பட்ஜெட்டையும் சேர்த்து தான் இந்த கணக்கு. இது 5வது இடம். சரி, படம் எப்படி இருந்துச்சு? படம் நல்லா தான் இருந்தது. ஒரு பேங்க் கொள்ளையை நோக்கி ஒரு திரைப்படம். அஜித்தோடைய முந்தைய திரைப்படத்தை காட்டிலும் துணிவு ஒரு அருமையான ஒரு திரைப்படம். ஏன்னா முந்தைய திரைப்படத்தில் முழுக்க ஒரு இன்டோரில் எடுத்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்திருக்கும். ஆனால் அட்லீஸ்ட் துணிவில் 2-3 அவுட்டோர் காட்சிகளை வச்சுருக்காங்க, ஒரு வெளிநாட்டு காட்சியை வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அஜித்தோடைய வித்தியாசமான ஒரு நடிப்பு, சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில் இருந்தாலும் ஒரு பேங்க் கொள்ளையனாக அவர் நடித்த விதம் மிக மிக அருமை. அந்த கிளைமாக்ஸில் போட்டு எல்லாம் தண்ணியில் போனதெல்லாம் பார்க்கும்போது கேஜிஎஃப்ல இருக்கிற அந்த கடைசி சீன் மாதிரி இருந்தது. அதெல்லாம் தவிர்த்து பார்த்தால் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை பொறுத்தவரை துணிவு அருமையான ஒரு கலெக்ஷனை கொண்டுள்ளது. இது 5வது. அப்படின்னா 4வது இடத்துல யாருன்னு கேட்குறீங்க? தலை எங்கே இருக்காரோ அங்கே தளபதி கண்டிப்பாக இருப்பார். ஆமாங்க, 2023 தளபதி நடித்த 2 திரைப்படங்கள் வெளிவந்தன. அதில் வாரிசு 4வது இடத்தில் 100 கோடிக்கும் அதிகமாக கலெக்ஷனில் பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்காக கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்காரு. படம் எப்படி இருந்துச்சு? சன் டிவி நாடகத்தை ஒரு எக்ஸ்டெண்டட் நாடகத்தை பார்த்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு பல பேர் ஃபீட்பேக் கொடுத்தாலும் தளபதி ரசிகர்கள் அவருடைய பாடல், அவருடைய நடனம், அவருடைய நடிப்பு, அவருடைய மாஸ் அப்படின்ட்டு அவருக்காக திரையரங்குகளை மிக மிக அதிகமாக நாடி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் எந்த ஒரு தோல்வியும் சந்திக்காத ஒரு நிலையை கொடுத்துருந்தாங்க. ஆதலால் வாரிசு 4வது இடத்தில். அப்போது 3வது இடத்தில் என்ன இருக்கு? ஏன்னா தலை வந்தாச்சு, தளபதி வந்தாச்சு. அப்போ யாரு அப்படின்னா 3வது இடத்தில் பொன்னியின் செல்வன் பார்ட் 2. 2 ஆண்டுகளாக 2022 பொன்னியின் செல்வன் 100 கோடிக்கு மேலே வசூல் அடைஞ்சிச்சு. 2023 பொன்னியின் செல்வன் பார்ட் 2 அதுவும் கலெக்ஷனில் 100 கோடிகளை தாண்டி 350 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை பெற்றுள்ளது. ஆனால் மக்கள் பார்வையில் பொன்னியின் செல்வன் பார்ட் 2 அந்த அளவுக்கு பார்ட் 1 அளவுக்கு இல்லை அப்படின்ற ஒரு ஏமாற்றமோ, கதையை மணிரத்னம் அதிகமாக மாற்றிட்டாரு அப்படின்ற குற்றச்சாட்டு இருந்தாலும் பாக்ஸ் ஆஃபீஸில் பொன்னியின் செல்வன் சிறப்பாகவே செயல்பட்டு 3வது இடத்தில் உள்ளது. அப்படின்னா நம்பர் 2 யாரு? திரும்ப ரவுண்ட் ராபின் மாதிரி தாங்க. ஏன்னா தளபதியோடைய 2 திரைப்படங்கள் 2023 வந்திருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதில் வாரிசு 4வது இடத்துல இருக்கும்போது நம்பர் 2ல யார் இருப்பா? லியோ தாஸ் 2வது இடத்தில். முதல் இடத்துக்கும் 2வது இடத்துக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இல்லவே இல்லை. மிகப்பெரிய ரொம்ப சின்ன வித்தியாசம் தான். ஆனால் இருந்தாலும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் லியோ திரைப்படம் 2வது இடத்தில் உள்ளது. லியோவின் கலெக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 590 கோடியிலிருந்து 620 கோடி வரை இருக்கப்படலாம் அப்படின்றது அனுமானிக்கப்படுகிறது. பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் விமர்சனங்கள் எப்படி இருந்தாலும் லியோ திரைப்படம் விஜய் ரசிகர்களுக்கு ஒரு மாஸ். ஏன்னா விஜயோடைய அந்த என்ட்ரி சீனாக இருக்கட்டும், அவருடைய அந்த மாஸ் டிரான்சிஷனாக இருக்கட்டும், அந்த கிளைமேக்ஸ் சீனாக இருக்கட்டும் அப்படின்னு ரசிகர்களுக்கு திருப்திப்படுத்தும் விதத்தில் இருந்த திரைப்படம் லியோ 2ஆம் இடத்தில். அப்போ நம்பர் 1 யாரு? எப்போவுமே எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், சூப்பர் ஸ்டார் அப்படின்னா அவர் தான் நம்பர் 1. அதனால் 2023 ஜெயிலர் திரைப்படம் ரஜினிகாந்தோடைய மாறுபட்ட நடிப்பில் வெளிவந்த ஜெயிலர் ஒரு டார்க் காமெடியிலேயே ஒரு மெகா ஹிட் கொடுத்த ஒரு திரைப்படம்னா ஜெயிலர். ஏன்னா இதுக்கு முன்னாடி டாக்டர் என்ற திரைப்படத்தில் சிவகார்த்திகேயன் டார்க் காமெடி பண்ணியிருந்தாரு. அதுவும் நல்ல படம், ஹிட்டான படம். ஆனால் அதை விட மெகா ஹிட்டான படம் தான் ஜெயிலர். ரஜினி ஒரு தந்தையாக, ஒரு மாமனாராக, ஒரு வயதானதாக வந்தாலும் அவருடைய அந்த மாஸில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லவே இல்லை. அசால்ட்டாக அவருடைய காட்சி அமைப்பாக இருக்கட்டும், அவரோட நடிப்பாக இருக்கட்டும், அந்த மாஸில் எந்த ஒரு தொய்வும் இல்லாமல் அருமையாக பண்ணியிருந்தார். அதனால் ஜெயிலர் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் அவர் சூப்பர் ஸ்டார் தான் என்பதை ரசிகர்கள் மீண்டும் 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 உறுதிப்படுத்தி அதற்கான கலெக்ஷனாக 600 கோடியிலிருந்து 650 கோடி வரை இருக்கப்படலாம் என்று அனுமானிக்கப்படுகிறது. என்னங்க, 2023 டாப் 5 பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் படத்தை பார்த்துட்டோம். இதில் ஏதாவது உங்களுக்கு மனசுக்கு இல்லை இது இல்லை கலெக்ஷனு, எங்கள் மாமா, எங்கள் சித்தப்பா, என் பெரியப்பா யாராவது ப்ரொடக்ஷன் ஹவுஸில் இருக்காங்க, அவங்க கொடுத்த கலெக்ஷன் அமௌண்ட் வேறன்னு நினைக்கிறீங்களா?
அப்போ கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இல்ல எந்த படம் எவ்வளவு கலெக்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க. நாங்க மாற்றிக்கொள்வதற்கு முயற்சி செய்கிறோம். அனைவருக்கும் நன்றி.